மதுராந்தகத்துலேருந்து வரணும். கால் வலி நடக்க முடியாது. செலவு பண்ணி நாங்கள் ஆட்டோவில் பஸ்ஸு கூட ஏற முடியாது. ஆட்டோவில் தான் செலவு பண்ணுவோம். சரியான பதில் இல்லை. டாக்டர் வருவாங்க, வர மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. இவ்வளோ நேரம் இருந்துட்டு இப்போ டாக்டர் வர மாட்டாங்க. எவ்வளோ செலவு பண்ணிட்டு வந்தீங்க ஆட்டோக்கு? 1500, 1600 கேட்குறாங்க, 700 கேட்குறாங்க. 1500 ரூபாய். அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு? 3 மணி நேரம். 3 மணி நேரம் ஆகுது. எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணீங்க? இன்னைக்கு வந்து 1 hour டாக்டர் பார்க்கணும்னு சொன்னாங்க. இந்த காலம் பார்க்கணும் திரும்பி அதுக்காக வந்து. உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா இந்த மாதிரி ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்கன்னு? இல்லை வந்த பேர் தெரியாது. வந்த பேர் தான் தெரியும். டாக்டர் என்ன சொன்னாங்க உள்ளே போய் கேட்டதுக்கு? 1 hour இருந்துட்டு திரும்பி போயிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் பேருக்கு பார்த்துட்டு போயிட்டு உள்ள டாக்டர் இருந்தாங்களா? நாங்கள் லேட்டாக வந்தோம். உங்களை யாரும் இன்னைக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாது நாளைக்கு வாங்கன்னு சொல்லி அனுப்பிவிட்டது யார் அனுப்பிவிட்டாங்க? சிஸ்டருக்கு தான் சொல்கிறாங்க. இருக்கிறவங்க பேசிக்கிறாங்க. பேஷண்ட்டுக்கு எங்களை இது எவ்வளோ உங்களுக்கு பாதிப்பாக இருக்குது? எவ்வளோ கஷ்டமாக இருக்குது? நடக்க முடியலைங்க. சுத்தமாக நடக்க முடியல. பாப்பா கையை பிடிக்கலன்னா ரொம்ப வலி கொடுத்தாங்க. 1 வாரம் மாத்திரை எழுதி கொடுத்தாங்க. திரும்பி இன்னைக்கு வரணும்னு சொன்னாங்க. எதுக்கு இப்போ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போகாமல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்துருக்கீங்க? அந்த அளவுக்கு வசதி இங்கே நல்லா கவனிக்கிறாங்க, பார்க்குறாங்கன்னு சொன்னாங்க. அதெல்லாம் அவ்வளோ தூரத்தில் இருந்து அண்ணன் விடுங்க அதனால இருந்து பார்த்துட்டு போகலாம். ஓகே ஓகே. ஹஸ்பண்ட் வேற என்ன கோரிக்கை இருக்கிறீங்க கவர்மெண்ட்டுக்கு? என்ன சொல்லிட்டு முறையான அணுகுமுறையில் ஒரே நிமிஷம். பேரு ஓகே. நீங்கள் சொல்லுங்கண்ணா. நான் வந்து வெளியில் சொல்லும்போது இந்த இடம் நல்லா பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. முதல்ல தாண்டி 10 கிலோமீட்டர் கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா அப் அண்ட் டவுன் 3000 ரூபா செலவு பண்ணி வந்திருக்காங்க. என் வீடுங்க சரியாக போச்சு. ஆனால் எனக்கே தெரியாது இந்த அளவு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எல்லாருமே சொல்கிறாங்க ட்ரீட்மெண்ட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீக் வந்து செக் பண்ணி மெடிசன்லாம் கொடுத்தாங்க. இது ஆனால் உடனே 1 வாரம் பொறுத்து வரணும். 1 வாரம் பொறுத்து வந்துருந்தா நேற்று நான் கேட்டேன் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் இருக்க நேற்று வாபஸ் ஆகிடுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த விஷயத்தை அடிப்படையாக வச்சு நாங்கள் வந்தோம். மெயின்லேயே சொல்லிட்டு நாங்கள் பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ இங்கிருந்து வரதுனால எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஆனால் கீழே இருந்து மேலே வரதுக்குள்ள அவ்வளோ கஷ்டம். நடக்கவும் முடியாதுமா, சுத்தமாக நிற்கவும் முடியாது. இப்படி தான் பண்ணுறாங்க. ஆனால் அன்னைக்கும் சரி இன்றைக்கும் சரி. அன்றைக்கி 1 வீக் முன்னாடி வந்தது அன்னைக்கு கூட அணுகுமுறையெல்லாம் சரியே கிடையாது. ஹெல்த் எதுவும் பேசலாங்க ஏண்டா வேண்டாம் அப்படின்ற மாதிரி. பேருண்ணா? என் பேர் ராஜேந்திரன். சரிங்கண்ணா. ப்ரெஷர் நிறைய ப்ரெஷர் இருக்கு, கால் வலி இருக்குமா, அதுதான்மா. எத்தனை மணிக்கு இங்கே வந்தீங்க? எங்கேருந்து வந்தீங்க? நான் வந்து சைதாப்பேட்டை அது இது இல்லை சர்சி, அந்த பக்கம் சர்சி, இந்த ஜாம்பராம்பேட்டை பக்கம் ஒரு சர்சி, அந்த பக்கத்துல இருந்து வர்றேம்மா. நான் ஆட்டோக்கு 100 ரூபாய் கேக்குறாங்க. காலையில் எத்தனை மணிக்கு இங்கே வந்தீங்க? 9 மணிக்கு வந்தோம்மா. 9 இல்ல, காலைல 7 மணிக்கெல்லாம் வந்தோம். டாக்டர் 9 மணிக்கு வருவாங்கன்னு சொன்னாங்க. அதை நம்பி தான் நான் உக்காந்துருந்தேன் இவ்வளோ நேரம். இதுக்கு முன்னாடிலாம் வரும்போதுலாம் கரெக்டாக பார்த்தாங்களா? இல்லை இன்னைக்கு தான் இப்படி பண்ணுறாங்களா? இல்லை, இது அப்படி வந்தால் கரெக்டாக தான் பார்ப்பாங்க. இன்னைக்கு தான் இந்த மாதிரி இன்னொன்று சொல்லிட்டு ஸ்ட்ரைக்குன்றாங்க. எவ்வளோ ஒரு பாதிப்பாக இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு போகிறது, உடம்புல எவ்வளோ பிரச்சனை? அதுதான் கால் தான் வலிக்குது, நிற்க முடியல. பார்த்து பார்த்து தான் போகிறோம். இந்த இப்போ 200 ரூபாய் ஆகும். நாங்கள் இருக்கப்பட்டவங்க ஒன்றும் கிடையாது. நாங்கள் கஷ்டப்படுறது தான். இந்த கால் வலி தாங்க முடியாது தான் நாங்கள் இங்கே வர்றோம். வேறு ஒன்றும் இல்லை. கேட்டால் தேஞ்சு போயிருக்குதுன்றாங்க முட்டிக்கால்லாம். டாக்டர் யாருமே வரலையே. இந்த டாக்டரே முடியாதுன்னுறாங்க. இந்த டாக்டர் வந்தாங்க, அவங்க நாங்கள் எழுதி கொடுக்க முடியாதுன்றாங்க. அதுதான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்தது. கடைசியில் இது போல இருக்குது. ஏதோ பாருங்க, ஏறவே முடியாது. எல்லாத்துலயும் கார்லயோ ஏதோ ஆட்டோல எதுவும் கஷ்டம். ஏறத்துக்கு ஒரு 1/2 மணி பார்த்தாச்சு. இங்கே தான் பார்த்துன்னு போகணும்.
இதோ நான் இந்த கால் புண்ணாயிடுச்சு. ரெண்டாவது வந்து நைட் டைம்னா காய்ச்சல் வருது ஒரு 3 நாள் 4 நாளாக. ஸோ அதுக்காக வந்தேன். அதான் டாக்டர்ஸ் கூட வந்து அந்த அளவுக்கு வந்து பார்க்கறது கிடையாது. ஏதோ லைட்டாக ஒரு மருந்து எழுதி கொடுத்தாங்க, சரியாக போயிடும் அப்படின்ட்டாங்க. பட் சீன் பிடிச்சிருக்கு. அது இன்ஃபெக்ஷனாக இருக்கா என்ன ஏதுன்னு கூட அது கூட பார்க்கல. சும்மா ஜென்ரலாக ஒரு மருந்து மாத்திரை பேராசிட்டமாலெல்லாம் கொடுத்தாங்க. ஸோ ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்றதுனால இன்றைக்கி ஸ்ட்ரைக் அப்படின்றாங்க. மற்றபடி ஒன்றும் பார்க்கல. நியூரோ பார்க்கணுன்னாங்க, நாளைக்கு வாங்க அப்படின்ட்டாங்க. ஸோ அவ்வளோதான், வேறு ஒன்றும் சொல்ல. நான் கிண்டிலேருந்து தான் சார் வரேன். தேங்க்யூ சார்.